ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அண்ணாமலை வளர்ந்து கொண்டே இருக்கிறார். 2024இல் அவர் முதல்வர் வேட்பாளர் ஆகும் வாய்ப்புகள் உள்ளனர். அதை எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை என்று பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் ஒன் இந்தியா யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்தார். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணாமலை வளர்ந்து கொண்டே இருக்கிறார். 2024இல் அவர் முதல்வர் வேட்பாளராகும் வாய்ப்புகள் உள்ளனர். அதை எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை என்று பத்திரிகையாளர்கள் துக்ளக் ரமேஷ் ஒன் இந்தியா யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்தார். அதிமுக பாஜக கூட்டணி மோதல் உச்சம் அடைந்த நிலையில் கூட்டணி மோதலுக்கு நேற்று மொத்தமாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அதன்படி பாஜகவுடன் கூட்டணியை முறித்து கொள்வதாக அதிமுக அறிவித்துள்ளது. டெல்லியில் சமாதான பேச்சு சென்னையில் நடந்த சமாதான பேச்சு தோல்வி முடிந்த நிலையில்தான் அதிமுக இந்த முடிவை எடுத்துள்ளது. முக்கியமாக அண்ணாமலை தொடர்ந்து அதிமுக தலைவர்களை கடுமையாக விமர்சனம் செய்து வந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவுக்கு வந்துள்ளார். இதைத் தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணியை முறிந்துள்ளது. இந்த கூட்டணி முறிவு தொடர்பாக பத்திரிகையாளர்கள் துக்ளக் ரமேஷ் ஒன் இந்தியா யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்துள்ளது. அதில் அதிமுகவினர் அண்ணாமலையை இவர்கள் மாற்ற சொன்னார்கள் என்றால் பாஜகவினரும் எடப்பாடி பழனிசாமியை மாற்ற சொல்ல முடியுமா? அதிமுக அப்படி கோரிக்கை வைத்தால் பாஜக பதிலுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கோரிக்கை வைத்ததால் என்ன செய்வீர்கள்? அதை இவர்கள்தான் தடுக்க முடியுமா? அண்ணாமலை பேசியதற்கு அவரை எதிர்த்ததாக கூறினார். அவரை இப்படியாக எதிர்த்து இருக்க வேண்டும். அண்ணாமலை வளர்ந்து கொண்டிருக்கிறார். 2024இல் அவர் முதல்வர் வேட்பாளர். அதை எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை. அதனால் பாஜக எரிச்சல் அடைந்துள்ளது. அதனால் மோடி பிரதமர், எடப்பாடி முதல்வர் என்று சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதை எப்படி பாஜக சொல்ல முடியும்? எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் என்றால் பாஜக ஏன் இங்கே தலைவர்களை நியமிக்க வேண்டும்? எந்த கட்சிக்காக இருந்தாலும் முதல்வர் பதவிக்கு வாய்ப்பு தேடும். அப்படி இருக்க பாஜக மட்டும் எப்படி எடப்பாடியை முதல்வர் என்று சொல்ல முடியும்? பாஜகவிற்கு அன்புமணி முதல்வர் ஆசை, தேமுதிகவுக்கு விஜயகாந்த் முதல்வர் என்று ஆசை இருக்கிறார்கள். இப்படி எல்லா கட்சியும் முதல்வரை உருவாக்கும் திட்டத்தில் உள்ளது. அப்படி இருக்க பாஜக ஏன் ஆசைப்படக்கூடாதா? சிறுபான்மையர் வாக்குகள் தனக்கு வரும் என்று எடப்பாடி நினைக்கிறார். முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள் இவர்களின் நம்ப மாட்டார்கள். திமுக கூட்டணி வேண்டுமானால் அவர்கள் வாக்களிப்பார்கள். இப்போது கூட்டணியை முறித்து கொண்ட பாஜகவை அதிமுக எதிர்காலத்தில் எப்படி சிறுபான்மையினர் நம்புவார்கள்? அதிமுக மீண்டும் பாஜகவிடம் சேரும் வாய்ப்புகள் உள்ளது என்றுதான் சிறுபான்மையர் நினைப்பார்கள். நேற்று கூட்டணியை உடைத்து அதிமுகவை சிறுபான்மையினர் எடப்பாடியும் நம்புவார்கள். அப்படியே வந்தாலும் கூட 1% வாய்ப்புகள் வரும். ஆனால் அதிமுக இழக்கப் போவது அதிகம். உதாரணமாக, ஜெயலலிதா இருந்தபோது பாஜக வாக்குகளையும் சேர்த்து பெற்று வந்தார். இப்போது ஜெயலலிதா இல்லை. அண்ணாமலை பாஜகவை வலிமையாக்கிவிட்டார். அப்படி இருக்க இந்துவ வாக்குகள் எல்லாம் பாஜகவிற்கே வரும். ஜெயலலிதாவிற்கு அப்போது சென்ற வாக்குகள் அதிமுகவிற்கு இனி செல்லாது. அது பாஜகவிற்கு வரும். அதோடு அதிமுகவில் உட்கட்சி பூசல் உள்ளது. அதிமுக உள்ள சௌல்ஹாபதி ஆர்டர் சரியாக இல்லை. அதிமுக வரிசையாக தோல்விகளை சந்தித்து அதை ஏன் எடப்பாடியால் தடுக்க முடியவில்லை? ஜெயலலிதா சென்ற பின் அதிமுக ஆட்சி ஏன் வெல்ல முடியவில்லை? ஜெயலலிதா என்ற ஆளுமை போன பின் அதிமுக வெற்றி பெற முடியவில்லை. ஜெயலலிதாவிற்கு நிகரான ஒரு தலைவர் அதிமுகவில் இல்லை. அதிமுகவில் இனி உருவாக்கவும் முடியாது. அதிமுக ஒருவேளை எடப்பாடியை பெரிய ஆளாக நினைத்தால் மோடியை எடப்பாடி எதிர்க்கட்டும். 2023 தேர்தலில் மோடியை எதிர்த்து பிரதமர் வேட்பாளராக நிற்க முடியும். மோடியா எடப்பாடியா என்ற கேட்டு அரசியல் செயல்படும் அவர்களுக்கு அப்போது கூட சிறுபான்மையர் வாக்குகள் எடப்பாடிக்கு கிடைக்காது. அதுதான் உண்மை. அதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.